முன்னே எனக்கு நிறைவான. என்னை திருப்திப்படுத்த முடியும்னா உங்களுடைய பிரசன்னத்துல தான். என்ன உருவாக்க முடியும்னா அப்பா உங்களுடைய கரம் மாத்திரமே. எனக்குரிய பங்கு நீரே. நானும் என் வீடும் என் வீட்டாரனை ஒருத்தர் கூட விடாம மனதார நன்றி செலுத்துகிறோம். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல நீர் மற்றும் பெருகனும், நீர் மற்றும் பெருகனும், நீர் மற்றும் பெருகனும், நீர் மற்றும் இயேசுவே. People of God, even in some time we see ourselves stuck in between a problem. We stuck in between Red Sea, we stuck in between Pharaoh. I don't know what to do. I can't even go further. There is a big giant Red Sea is there. I don't know what to do. I don't know whom to call. Who will help me in this time of trouble? The answer was very simple from God. God said, go forward. You will come out. You will not get stuck in this problem. You will not get stuck in this relationship. You will not get stuck in this hospital. You will not get stuck in this debts. You will come out. Problems will be parted into two. Your Red Sea will parted into two. The Egyptians that you see today, you will never see again in your life. Hallelujah. Hallelujah. நிறைவான மகிழ்ச்சி நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நித்திய பேரின்பமே. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி நிறைவான மனசார என்ன மகிழ்ச்சி படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய முன்னே எனக்கு நிறைவான. You are my completion, you are my fulfillment, you are my anchor, you are the one who is directing my life. ரெண்டு கரங்களை உயர்த்தி நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய அவரை கட்டி பிடிச்சு மரியாதை போல அவருடைய பாதத்தை. முன்னே எனக்கு நிறைவான. என்னை திருப்திப்படுத்த முடியும்னா உங்களுடைய பிரசன்னத்துல தான். என்ன உருவாக்க முடியும்னா அப்பா உங்களுடைய கரம் மாத்திரமே. எனக்குரிய பங்கு நீரே, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பர சொத்து நீரே. உங்க சாட்சி தாங்க உங்களுக்கு சொத்து. கர்த்தர் உங்களை உருவாக்கின விதம் தான் உங்களுக்கு சொத்து.
உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னையாலும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. கரங்களே, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை. அவரை பார்த்து சொல்லுங்க, you are my property. உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய வசனத்தை தான் நான் சொத்தா வைத்திருக்கிறேன். வேதாகமத்தை தான் நான் சொத்தா வைத்திருக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தத்தை தான் நான் சொத்தாக வைத்திருக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. All my life till my last breath I will keep praising you. I will keep lifting your name above all the names, Holy Spirit. நானெல்லாம் ஆராதனை, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மனசார நன்றி. I thank you. I'm grateful for you. Olay bashara. Ebenezer, Ebenezer நீர்தானையா இதுவரை. எப்படி மறக்க முடியும்? எத்தனை பேர் என்னை விட்டுட்டு போனாலும் ஒரு கரம் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறது. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நம்மளை காண்கிறவர். மனதார சொல்லுங்க, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். யாரும் எனக்கு உதவாத போது எனக்கு உதவினவர் நீர். பார்த்துட்டு யாரோ ஒருத்தங்க உதவி செய்யட்டும்னு நினைத்த பொழுது நல்ல சமாரியானாய் வந்து உதவி செய்தவர். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை, இரவும் பகலும் என்ன நினைச்சு. முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, I love you with all my heart. Oh, how can I stop thanking you, Holy Spirit? How can I stop lifting your name above all the names? How can I forget your goodness in my life? Oh, lebra shedana materika. Kodi kodi nandri ayya. Thank you, Holy Spirit. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தர் செய்த சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்பதாக திரும்பி பார்க்கும் பொழுது என் கூட இருப்பாங்க, உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், உன் கூடயே நான் நடப்பேன், என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் இப்ப இல்லை. ஆனால் ஒரே ஒரு பாதம், ஒரே ஒரு கரம் மாத்திரம் என் கூட இருந்து கொண்டே இருக்கிறது. நான் நடந்தாலும் படுத்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை, ஒவ்வொரு இரவும் ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் நன்றி.
நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாம் நன்றி சொல்வோம். ஒரே காஷலர நானும் என் வீடும் என் வீட்டார் ஒருத்தர் கூட விடாம மனதார நன்றி செலுத்துகிறோம். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. அவர் தீங்கு நினைக்கிற தெய்வமே அல்ல, அவர் உருவாக்குகிற தெய்வம், தீமைகளை நன்மைகளாய் மாற்றுகிற தெய்வம். Come on, lift up your both hands. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை அவர் தாங்குகிற தெய்வம், ஏந்துகிற தெய்வம், நடத்துகிற தெய்வம். அன்றன்றைக்கான தேவைகளை அவர் சந்திக்கிறவர், அவர் மாறாதவர், அவர் மாற்றுகிறவர், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்கிறவர். ஒரு நாள் உங்களுடைய ஆராதனை சூழ்நிலைகள் தீர்மானிக்கவே கூடாது. நீங்க எப்படி ஆராதிக்கணும் என்கிறத. அவர் என் வாழ்க்கையில நல்லவராக இருந்தார், நான் ஆராதித்துக் கொண்டே இருப்பேன், அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். எத்தனை பெலிஸ்தியர்கள், எத்தனை கோலியாத்கள், எத்தனை நேபுகாத்நேசர்கள், எத்தனை பேர் எனக்கு எதிராக வந்தாலும் I will keep praising him, I will keep lifting his name above all the names. நான் சர்ப்பங்களை மிதித்துக் கொண்டே இருப்பேன், தேள்களை மிதித்துக் கொண்டே இருப்பேன். அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும். Your hand that fed me. நீ நடத்திடும் விதங்களை. நான் போட்ட திட்டம் எல்லாம் ஜீரோ. நீங்க போட்ட திட்டத்துல என்னை உயர்த்தி வைத்ததற்காக நன்றி. You led me, thus far you helped me, thus far you provided me, thus far you protected me. சாமுவேல் பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமாக வந்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரவேல் இருக்கிற இடத்தை பெலிஸ்தியர்கள் ஆக்கிரமித்த பொழுது சாமுவேல் எழுந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் ஸ்னே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நடுவுல அந்த கல்லுக்கு ஒரு பெயர் வைக்கிறான், எபினேசர். இதுவரைக்கும் எனக்கு உதவினவர், இனிமேலும் எனக்கு உதவி செய்வார். அவன் எபினேசரே பெயர் வைத்த உடனே பெலிஸ்தியர்கள் அந்த இடத்துல வந்ததே இல்லை. எப்ப அவன் நன்றின்னு சொன்னானோ, எப்ப அவனை எபினேசர் என்று பெயர் வைத்தானோ, அன்று முதல் பெலிஸ்தியர்கள் இருக்கிற இடத்தை இஸ்ரவேலர்கள் ஆக்கிரமித்தார்கள். ஒரு நாளும் பெலிஸ்தியர்களை இஸ்ரவேலர்கள் பார்த்தது இல்லை. அவர்கள் எடுக்கிற ஆயுதங்கள் நிர்மூலமாக்கப்பட்டது.
ரெண்டு கரங்களை உயர்த்தி எபினேசரே பெலிஸ்தியர்களை மேற்கொள்ள விடாத தெய்வம். Oh, keep praising you. We keep lifting your name above all the names. நன்றி. இதயத்தில் என்னை தாங்கினவர், ஏந்தவர், சுமந்தவர். ஒரு கரு போல சுமந்தவரே நன்றி. ஒரு நாளும் மனிதர்கள் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டவே மாட்டார்கள். தாவீது சொல்லுகிறார், நான் மனுஷங்களுடைய கையில விழுகிறத பார்க்கிலும் கர்த்தாவே உம்முடைய கரத்துல வந்து நான் விழுகிறேன். அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தா போதும், கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். யாருடைய கரமும் உங்களை உருவாக்கவே உருவாக்காது. உங்களோட அப்பா உங்களை உருவாக்க முடியாது, நண்பர் உங்களை உருவாக்க முடியாது, உங்களுடைய ஆசிரியர் உங்களை உருவாக்க முடியாது, உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களை உருவாக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய கரம், அவர் கூயவனுடைய கரம் மாத்திரமே பாத்திரத்தை உருவாக்க முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர் உருவாக்குகிறவர். என்ன உருவாக்குங்க, யாரும் என்ன உருவாக்க விட்டுறாதுங்க. நீங்க என்ன உருவாக்குங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன கொண்டு போங்க. மனுஷங்க முன்னாடி நான் நின்று ஏந்துகிறவன் அல்ல, உமக்கு முன்பதாக நின்று கையேந்துகிறேன். பிச்சை எடுக்கிற உமக்கு முன்பதாக ஒரு நாள் அவர் கையேந்து விடுகிற தெய்வம் அல்ல. தாவீது சொல்லுகிறார், நான் வாலிபனா இருந்தேன், இப்பொழுதே முதிர் வயதான கர்த்தர் நீதிமான்களை கைவிட்டதா சரித்திரமே இல்லை. நன்றி நன்றி, என கையேந்த விடவில்லை. நன்றி, ஓ நன்றி. என் முகம் வெட்கப்பட்டு போகல. நன்றி. நல்ல கரங்களை தட்டி, வெட்கப்படுத்தாதவர், கீழே விடாதவர், தள்ளாதவர், தள்ளி விடாதவர். Thank you Holy Spirit. தாவீதுக்கு நினைத்தார்கள். வேதத்துல அந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம். சவுல் நினைத்து கொண்டே இருந்தான், இப்பொழுது என்னை தேடி தாவீது வருவான், இப்பொழுது என்னை தேடி தாவீது வருவான். அவனுக்கு இப்பேற்பட்ட நெருக்கடியை நான் கொடுத்தேன், இப்பேற்பட்ட அக்னியில் அவனை நடத்தி இருக்கிறேன். ஆனா ஒரு நாளும் தாவீதும் மனுஷங்க முன்பதாக நின்றதே அல்ல. அவன் போய் விழுந்தது கர்த்தருடைய பிரசனம், அவன் போய் விழுந்தது கர்த்தருடைய கரம், அவன் போய் விழுந்தது கர்த்தருடைய மகிமைக்குள்ள. லமாரா கண்டனமியா, அதுதான் வசனம் சொல்லுகிறது. நாம் மனுஷங்க கையில விழுந்திருந்தா அவங்க என்னை சாப்பிட்டு விடுவார்கள், அவர்கள் என்னை தின்று விடுவார்கள். ஆனால் உம் கரத்துல நான் இருக்கிறபடியினால் நான் மறைவான இடத்துல இருக்கிறேன், நிழலுக்குள்ள இருக்கிறேன். அக்கினியோ எந்த சேதமோ என்னை அணுகுவதில்லை. Thank you Holy Spirit. Psalm chapter 66 it says, 9வது வசனம், சங்கீதம் 66வது அதிகாரம், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். 12வது வசனம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இந்த டிசம்பர் மாசம் எல்லாரும் சொல்லுங்க, தீயையும் தண்ணீரையும். எல்லாரும் சொல்லுங்க, தீயையும் தண்ணீரையும் நான் கடந்து வந்தேன். இந்த டிசம்பர் மாசத்துல செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்துல, அமர்ந்த தண்ணீர் அண்டையில,
செழிப்பான இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். எங்களுடைய கால்கள் தள்ளாட விடல, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Holy Spirit. அவர் செழிப்பான இடத்துல கொண்டு போகிறவர். அவர் அல்பா, அவர் ஒமேகா, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகி இருக்கிற சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மெக்காதீசே, உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஷிக்கேனுவே, உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா எல் கிபோரே, உம்மை யெகோவா ரஃபாவே, யெகோவா எல்லோமே, யெகோவா எலோஹிமே. எங்களை காப்பவரே, எங்களை காண்பவரே, எங்களை உருவாக்குபவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, கருவில முன் குறித்தவரே, எங்களை அணு அணுவாய் உருவாக்குகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Holy Spirit. We love you Holy Spirit. உம்முடைய பிரசன்னத்துல இருக்கிறத விட எந்தவித இடமும் எங்களுக்கு சந்தோஷத்தை தரவே தராது. உம்முடைய வசனம் தான் எனக்கு சாப்பாடு, உம்முடைய வார்த்தை தான் எனக்கு புகழ், உம்முடைய வார்த்தை தான் எனக்கு சந்தோஷம். லப்ரா காந்தனமா ஷாண்டோலரியாந்தனமா லேப்ரா ஹடடகதியாந்தனமா ஷெலிரியாந்தனமா. Thank you Holy Spirit. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, சில பேர் என்ன குப்பைன்னு சொன்னாங்க. You will never go anywhere, you will remain in the same place. That's what I heard all my life. யவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம், அந்த கரத்தை கட்டி பிடிச்சு நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் ஆண்டவர் சந்தோஷமான ஒரு சாட்சியோடு எங்களை நிறுத்தியிருக்காரு. என்னோடய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளெஸ்ஸிங் என்னுடைய ஹஸ்பண்ட் தான். அவர் வால்பாறையில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2வாக இருக்கார். அந்த கிளைமேட் வந்து நான் கல்யாணம் ஆகி அங்கே போனோன்னையும் எனக்கு அந்த கிளைமேட் அவ்வளோவா ஒத்துக்கலை. அதனால் முக்கால்வாசி நாள் நான் இங்கே அம்மா வீட்டில் தான் இருப்பேன். வீக்கெண்ட் அவர் எங்களை வந்து பார்த்துட்டு போவார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிரிஞ்சிருக்கிறது. ட்ரான்ஸ்ஃபருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். டிசம்பர் மந்த் வந்துட்டு டெப்டேஷன் கிடச்சிது. ஆனாலும் அவங்க ஹையர் அத்தாரிட்டி வந்து ரிலீவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து அவரோட ப்ரமோஷன் வர டைமில் அவருக்கு டிலே ஆகிட்டே இருந்தது. அப்படியே அவர் சொல்லிகிட்டு இருந்தார், ப்ரமோஷன் கிடைச்சாலும் கடலோர மாவட்டம் ரொம்ப அதுலேயும் இன்டீரியரான பிளேஸில் தான் என்னை போடுவாங்க, ஃபேமிலியை வந்து என்னால் அங்கே வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலைகளெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது நாங்கள் ஜெபத்தில் தான் வச்சுருந்தோம். ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே வந்துட்டு அவருக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு. அதே போல் தடையாக இருந்த ப்ரமோஷனும் அவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ ப்ரமோஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் ஃபேமிலியோடு இருக்கும்படியாக ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இந்த பெரிதான அற்புதத்தை நாங்கள் நினச்சி பார்க்க
நினச்சே நாங்கள் பார்க்கல. எப்படியும் நெக்ஸ்ட் இயர் தான் ப்ரமோஷன் வரும் அப்படின்னு நாங்கள் தேர்ஸ்டே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தேர்ஸ்டே ஈவினிங்கே ஒரு மெசேஜ் வந்திருக்கு, எனக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் என்னோட நேம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே ப்ரமோஷன் கிடச்சிது. அந்த கவுன்சிலிங்லெல்லாம் தேவனுடைய கரம் எங்களோடு இருந்தது. இக்கட்டில் இந்த வசனத்தின் படியாக இக்கட்டுகள் இருந்தது, மனுஷங்களோட காரியம் விருதாவாக இருந்தது. ஆனால் தேவன் எல்லாத்துலேருந்தும் எங்களை வந்து அற்புதமாக ஒரு ஆசீர்வாதமான இடத்துல எங்களை வச்சிருக்காரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரும் என்னையும் சிறுசாட்சி என்னதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அண்ணன் பிள்ளைக்கு போன வருஷம் டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகி குழந்தை இறந்தது. இவளுக்கு பிக்ஸ் வந்துருச்சு. ஐசியூல் வச்சுருந்தாங்க. எங்கள் அண்ணன் வந்து எங்கிட்ட கை பிடிச்சிட்டு அழுதாங்க, எந்த சாமியுமே காப்பாற்றாதாட்டு. நான் சொன்னேன், நான் கும்பிட்ற சாமி காப்பாற்று, நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஒரு வாரம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தலையில் ஒரு கட்டி உறைஞ்சிருக்குது. எப்போ அடிப்பட்டுன்னு தெரியாது, நரம்பில் உறைஞ்சிருக்குது. அது வந்து நல்லா ஆனால் தான் நீங்கள் மறுக்கா குழந்தை பெற்றுக்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. சரி, நல்லா நாங்களே வீட்டுக்கு அனுப்பிட்டோம். வீட்டுக்கு அனுப்பினோம். ஒரு 3 மாதத்தில் வந்து தள்ளி போயிருக்குது அத்தை அப்படின்னா. எனக்கு ஒரே பயமாயிருச்சு, என்ன பண்ணுறது அத்தைன்னு. நான் ஜெபம் பண்ணுறேன், நீ டாக்டர்கிட்ட போ அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணேன். அங்கே போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், அந்த ரத்த கட்டி இருந்தால் குழந்தைய கலைச்சிடலாம், இல்லைன்னா நீங்கள் பெற்றுக்கலான்னாங்க. நான் சொன்னேன், பெலத்தினாலும் அல்ல பெலாக்கரமத்தினாலும் அல்ல, தேவனால் எல்லாம் ஆண்டவரே, அவங்க நீங்கள் படைச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு கட்டி கரைஞ்சிருச்சு, நீங்கள் தாராளமாக குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தை டெலிவரி ஆகி என்ன ஆயிடுச்சு, 8 மாதத்தில் டெலிவரி ஆயிடுச்சு. வெறும் 3/4 கிலோ தான் இருந்தாங்க. ஐசியூல் வச்சுருந்தாங்க. போய் ஜெபம் பண்ணேன். வீட்டுக்கு அனுப்பும்போது நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டா. அவங்க மாமியார் வீட்டுக்கு போகல, அவங்க அம்மா வீட்டுக்கு போகல, நான் அத்தை கூடயே போகிறேன்ட்டா. வெறும் 1.5 கிலோ தான் இருந்தா. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ணல. அங்கே என்ன கொடுத்தோமோ அதை தான் கொடுத்தா. தெரியலிங்க, 1/2 கிலோ எச்சாயிட்டான் ஒரே 3 நாளையில். நான் போய் வெயிட் பார்க்குறேன். டாக்டர்கிட்ட என்னம்மா பண்ணினீங்கன்னு. நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க, இங்கே கொடுத்ததான் கொடுத்தோங்க. என்னமோ 3 நாளையில் 1/2 கிலோ ஏறி இருக்கிறேன். தெரியலிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டோம். தாயும் மகளும் தேவன் சேமமாய் வச்சிருக்கிறார், அதுக்காக நான் நன்றி சார். சங்கீதம் 66வது அதிகாரம் 9, 10, 11, 12 எல்லாரும் ஒரே குரலாக நம்ம வாசிக்கலாம். 1, 2, 3 வாசிக்கலாம். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்களை இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். Here David he says, God, you have tested me. இங்கே தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் எங்களை சோதித்தீர். You didn't just bless me, but you have tested me and you blessed me. நீர் ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, எங்களை சோதித்து ஆசீர்வதித்தீர் என்கிறார். God cannot trust you without he tests you. David he says, God, you have laid a burden on my back. இங்கே தாவீது சொல்லுகிறார், என் மேல் ஒரு பெரிய பாரத்தை வைத்திருக்கிறீர் என்கிறார். You have tested me through fires. இங்கே அக்கினியிலே எங்களை சோதித்தீர் என்கிறார். You have tested me through water. எங்களை தண்ணீரிலே சோதித்தீர் என்கிறார். And you have made some men to ride over my head. எங்கள் மேல் ஜனங்களை கடந்து போக பண்ணினீர் என்கிறார். But now, ஆனால் இப்பொழுது, now in this day, இந்த நாளிலே you have brought me to the place of abundance. எங்களை செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர். Touch your neighbor and tell them now. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பொழுது. Now. இப்பொழுது. Open your eyes and see now. எல்லாரும் கண்களை திறந்து பாருங்கள், இப்பொழுது. God has brought us to the land of abundance. ஆண்டவர் நம்மை செழிப்பான இடத்திற்கு கொண்டு போகிறார். The month of abundance. நம்மை செழிப்பான மாதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். Touch your neighbor and tell them you are in the land of abundance. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் செழிப்பின் மாதத்தில் இருக்கிறீர்கள். You have passed the rivers. நீங்கள் ஆறுகளை கடந்து வந்திருக்கிறீர்கள். You have passed the fires. நீங்கள் அக்கினியை கடந்து வந்திருக்கிறீர்கள். Now, இப்பொழுது, in the end of this year, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் God has brought you to the place of abundance. ஆண்டவர் உங்களை செழிப்பான இடத்திற்கு The place of testimony. உங்களை சாட்சியுள்ள இடத்திற்கு You கொண்டு are still வந்திருக்கிறார். praising God.
நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை You are still lifting your hands above. நீங்கள் தொடர்ந்து உங்கள் கைகளை உயர்த்தி You are still standing. நீங்கள் தொடர்ந்து நின்று You are கொண்டிருக்கிறீர்கள் still walking. நீங்கள் தொடர்ந்து நடந்து You are கொண்டிருக்கிறீர்கள் still jumping in the presence of God because God has brought you to the land of abundance. நீங்கள் தொடர்ந்து உயிரோடு இருப்பது தேவன் உங்களை செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்ததனால தான். Hallelujah. ஹalleluya Can I hear a louder hallelujah? ஹalleluya If it wasn't God's grace upon your life, where you would be? ஒருவேளை கர்த்தருடைய கிருபை நம்ம மத்தியிலே இல்லாத பட்சத்திலே நாம் எங்கே இருந்திருப்போம்? The fire would have burned you. ஒருவேளை அக்கினி நம்மை பட்சித்திருக்கலாம். The rivers would have overwhelmed you. ஒருவேளை எதிரிகள் உங்களை மேற்கொண்டிருக்கலாம். David, he says, God, if you had not been my helper, the people would have eaten me up. இங்கே தாவீது சொல்கிறார், ஒருவேளை நீர் எங்களுக்கு உதவியாம போயிருப்பீரானால் எங்களை சாப்பிட்டு இருப்பார்கள் என்கிறார். மனிதர்கள் எங்களை சாப்பிட்டு இருப்பார்கள். The people would have swallowed, would have devoured us. எங்களை பட்சித்து போட்டு இருப்பார்கள் என்கிறார். It was God who covered me. ஆண்டவர் தான் எங்களை It was பாதுகாத்திருக்கிறார். God who protected me. ஆண்டவர் தான் எங்களை It நெருக்கி was God கொண்டிருக்கிறார். who held my hand. ஆண்டவர் தான் கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார். There was a month that God led you through the fires. ஒருவேளை சில மாதங்கள் ஆண்டவர் உங்களை அக்கினியிலே நடத்தி There இருக்கலாம். was a month that God led you through waters. ஒருவேளை சில மாதங்கள் உங்களை ஆறுகள் வழியாக கடத்தி கொண்டிருக்கலாம். You thought that fire will burn you up. ஒருவேளை உங்களை இந்த நெருப்பினாலே உங்கள் ஆண்டவரை உங்களை சோதித்துக் கொண்டிருக்கலாம். You thought the rivers will overwhelm you and your life will be stuck. ஒருவேளை சில ஆறுகளினாலே உங்கள் வாழ்க்கை சிக்கி கொண்டிருக்கலாம். But now still you are breathing, still you are standing, still you are walking, still you are running because of the grace of God, the power of God still manifesting in your life. ஆனால் இப்பொழுது நீங்கள் நிற்பதும் நடப்பதும் தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதனால் மாத்திரமே. Hallelujah. Hallelujah. Put your hands together for the Lord Jesus Christ. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை It was மகிமைப்படுத்துங்கள். God's grace. அவருடைய கிருபை தான். It was God's mercy. அவருடைய இரக்கம் It தான். was God's calling upon our life. அவருடைய வாக்குத்தத்தம் தான். David he says, God, you brought me through fires. You brought me through waters. Now you have brought me to the land of abundance. நீங்கள் அக்கினியிலே நடத்தினீர், ஆறுகள் வழியாய் நடத்தினீர், இப்பொழுது செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். People of God, our God will always test you. ஆண்டவர் நம்மை சோதித்துக் கொண்டே இருக்கிறார். Every month he will test you. ஒவ்வொரு மாதமும் நம்மை சோதித்துக் கொண்டே இருக்கிறார். Every day God will test you. ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்துக் கொண்டே இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Even in this world, if you want to get a higher position, you have to go through some test exams. ஒரு உயர் பதவிக்கு போக வேண்டுமானால் நம்ம பல பரீட்சைகளை தாண்டி செல்ல வேண்டும். For an example, if you want to become a doctor, உதாரணத்துக்கு நீங்கள் மருத்துவராக வேண்டுமானால் you must go through tests for 5 long years. 5 வருடமாக சோதனைக்குள்ளாய் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். Every year you must go through a test. That test results take you to the next year. ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு பல பரீட்சைகள் இருக்கும். அந்த பரீட்சை தேறினால் தான் அடுத்த வருடத்துக்கு செல்ல முடியும். The second year test results will take you to the third year. இரண்டாம் வருட பரீட்சையின் முடிவு உங்களை மூன்றாம் வருடத்துக்கு கொண்டு செல்லும். Now every test is different. ஒவ்வொரு பரீட்சையும் வித்தியாசமானது. Every exam is different. ஒவ்வொரு பரீட்சைகளும் தேர்வுகளும் வித்தியாசமானது. At the end of the 5th year, final test results determine the doctor degrees in your hand. முடிவிலே 5வது வருடத்திலே நீங்கள் தேர்விலே ஜெயிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த டாக்டர் பட்டம் கிடைக்கும். But if you fail the test, ஆனால் அதிலே தோல்வியுறுவீர்களானால் you will miss your doctor degree. நீங்கள் அந்த டாக்டர் பட்டத்தை இழப்பீர்கள். You will redo it again. நீங்கள் அதை மீண்டும் செய்ய You will வேண்டும். go through the same test again. மீண்டுமா இந்த பரீட்சை எழுத You வேண்டும். have to face the same exams again. மீண்டுமா இந்த தேர்வுகளை சந்திக்க If வேண்டும். you want to get a job, you must go through interview. ஒருவேளை வேலை கிடைக்க வேண்டுமானால் இன்டர்வியூக்கு செல்ல வேண்டும். And if you fail that interview, you will lose the job. அந்த நேர்காணலிலே நீங்கள் தோற்பீர்களானால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது. I remember when I was doing my schoolings, there was an exam called internal exam and external exam. என்னுடைய பள்ளி பருவத்திலே எனக்கு இந்த இன்டர்னல் டெஸ்ட் என்றும் எக்ஸ்டர்னல் தேர்வுகள் என்றும் Your இருந்தது. internal exam results determine your external exam results. இந்த இன்டர்னல் தேர்வுகள் தான் அதிலே வருகிற அந்த பரீட்சையின் பதில் தான் உங்களுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸாமை தீர்வு செய்யும். If you do not pass in your internal, obviously you will fail in the external. அந்த இன்டர்னல் எக்ஸாமிலே நாம் தேராத பட்சத்திலே எக்ஸ்டர்னல் எக்ஸாம்லயும் நம்ம தேர முடியாது. In the same way, in a spiritual realm, as a children of God, he put you some test. ஆவிக்குரிய நிலையிலும் அப்படித்தான் ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மளை சோதனைக்குள்ளாய் நடத்துகிறார். Touch your neighbor and tell them, God will put you into test. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் சில சமயங்களிலே உங்களை சோதனைக்குள்ளாய் நடத்துவார். You are in a test.
நீங்கள் ஒரு சோதனையில் இருக்கிறீர்கள். You are writing exams right now. நீங்கள் இப்பொழுது தேர்வு எழுதி கொண்டிருக்கிறீர்கள். He is observing you. அவர் உங்களை பார்த்து கொண்டே He is இருக்கிறார். looking carefully what you are doing. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்த்து He is கொண்டிருக்கிறார். looking carefully whether you are passed or whether you are failed, what you are doing secretly, openly. நீங்கள் மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் He என்பதை tests you பொறுமையாக internally. பார்த்து கொண்டிருக்கிறார். He tests you internally and he tests you externally. உங்களை உள்ளார்ந்த உங்களுடைய வாழ்க்கையையும் சோதித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை வெளிப்புற வாழ்க்கையையும் சோதித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. People of God, the many people that I come across in the year of 2024, especially 90% of the people, they said to me, this year has been the hardest year that they have ever faced. இந்த வருடத்திலே நான் சந்தித்த நபர்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த வருடம் தான் எனக்கு கடினமான வருடம் என்கிறார்கள். This year has been the worst year that I have ever encountered. என்னுடைய வாழ்க்கையிலே இதுதான் மோசமான வருடம் என்கிறார்கள். 2024 year has been the roughest year that I have ever faced. இந்த 2024 தான் நான் கடந்து வந்ததிலேயே கடினமான வருடம் Even என்கிறார்கள். my friends who are living in abroad, they call me and they say, this year lot of disappointments, lot of chaos, confusions and lot of loss. என்னுடைய நண்பர்கள் வெளிநாட்டிலே இருக்கிறவர்கள் கூட சொல்கிறார்கள், எனக்கு பல இழப்புகள், போராட்டங்கள், குழப்பங்கள் என்கிறார்கள். In the year of 2024, for many people this is a year of affliction. 2024 நம்மில் பலருக்கும் அது நெருக்கத்தின் ஆண்டாய் This இருந்திருக்கு. is a year that God has been testing each and everybody in his own way. இந்த வருடத்திலே நாம் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக தேவன் சோதித்துக் கொண்டு இருக்கலாம். I encouraged my friends and I told everybody, நான் அவர்களுக்கு கொடுத்த உற்சாகமான வார்த்தை என்னவென்றால், God has been testing you every month. ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். Do not worry. கவலைப்பட வேண்டாம். Do not give up. நீங்கள் விட்டுவிட வேண்டாம். You are in an exam. நீங்கள் ஒரு பரீட்சையில் You are இருக்கிறீர்கள். writing a test. நீங்கள் ஒரு தேர்வை எழுதிக் God கொண்டிருக்கிறீர்கள். is looking carefully. ஆண்டவர் மிகவும் கருத்தாய் பார்த்து His eyes கொண்டிருக்கிறார். are upon your family. அவருடைய கண்கள் உங்கள் குடும்பத்தின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. In the month of January, he is testing you. ஜனவரி மாதத்திலே அவர் உங்களை சோதித்துக் கொண்டிருந்தார். He himself lead you through problems. அவரே தான் சில நேரங்களிலே பிரச்சனைக்குள்ள உங்களை நடத்தினார். As David, he says, God, you had laid some burden on my back so that I cannot walk normally, but I'm walking limping. I'm not free. தாவீது சொன்னது போல, என்னுடைய முதுகின் மேல ஒரு பெரிய பாரம் இருக்கிறது, என்னால நார்மலா நடக்க முடியல. In the same way, God has laid some burden upon your head in the month of March. ஒருவேளை மார்ச் மாதத்திலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். God made some men to override your heads. சில மனிதர்கள் உங்கள் தலைக்கு மேலே நடப்பது போல உங்களுக்கு இருந்திருக்கலாம். God led you through fire. ஒருவேளை சில நேரங்களில் நீங்கள் அக்கினியிலே நடந்தது போல God இருந்திருக்கலாம். led you through some waters in the month of November. நவம்பர் மாதத்திலே ஏதோ ஆறுகள் வழியா கடந்து செல்வது போல இருந்திருக்கலாம். But now, ஆனால் இப்பொழுது touch your neighbor and tell them, today பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்று God has brought me to the place of abundance. ஆண்டவர் உங்களை ஒரு செழிப்பான இடத்திற்கு I'm கொண்டு not வந்திருக்கிறார். anymore in the wilderness. நீங்கள் கடினமான வழியிலாய் போவதில்லை. I'm not anymore in the fire. நீங்கள் இனிமேல் அக்கினியிலே இல்லை. I'm not anymore in the river. நீங்கள் இனிமேல் ஆறுகள் வழியாக God has brought me to the place of abundance. நீங்கள் செழிப்பான இடத்தில் வந்திருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Though you walk on the water, God is with you. நீங்கள் அக்கினியிலே தண்ணீரில் நடக்கும்போதும் ஆண்டவர் உங்களோடு Though இருக்கிறார். you pass through the rivers shall not overwhelm you. நீங்கள் ஆறுகள் வழியாக கடந்து செல்லும்போது அது உங்கள் மேல் புரளுவதில்லை. Though you walk through the fire shall not burn you, nor the flames shall not consume you. நீங்கள் அக்கினியிலே நடக்கும்போது அது உங்களை பட்சித்து போடாது. Hallelujah. Hallelujah. Can I hear a louder hallelujah? சத்தமா சொல்லுவோமா? Hallelujah. Touch your neighbor and tell them, you will not be drowned. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மூழ்கி போவதில்லை. You will not be burned up. நீங்கள் எரிந்து போவதில்லை. God will bring you to the broad place. நீங்கள் சரியான இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு God will வருகிறார். bring you to the place what God has promised in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு உங்களை கொண்டு சேர்ப்பார். This is not the end. இது முடிவல்ல. This is not the conclusion. இது உங்களுடைய வாழ்க்கையின் முற்றல்ல. Final word God has over your life. ஆண்டவர் தான் உங்களுடைய வாழ்க்கை குறித்து கடைசியான தீர்மான வார்த்தை சொல்ல வேண்டும். Whatever it seems overwhelming to you right now, it will turn into your testimony. எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பாரமாய் இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு சாட்சியாய் மாற போகிறது. Whatever it seems weak in your life, the same thing will turn into a greatest testimony in your life. எதெல்லாம் உங்களுக்கு பலவீனமாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் ஒரு பெரிய சாட்சியாய் மாற போகிறது. Hallelujah. Hallelujah. People of God walked
I have walked through fires, I have walked through the rivers, now God has brought me to the place of abundance. நான் அக்கினியிலே நடந்தேன், தண்ணீரிலே நடந்தேன், இப்பொழுது செழிப்பான இடத்திலே இருக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Let's all read Isaiah chapter 43 verse 2 quickly. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Hallelujah. God never promised that you will not walk through waters. God never said that you will not face the rivers. நீங்கள் ஆறுகளை பார்க்கவே மாட்டீர்கள் என்று அவர் சொல்லவில்லை. God never said that you will not face a fire. நீங்கள் அக்கினியை பார்க்கவே மாட்டீர்கள் என்று அவர் சொல்லவில்லை. But instead God said you will pass through rivers. நீங்கள் நிச்சயமாய் ஆறுகள் வழியாய் கடந்து You will செல்வீர்கள். walk through the fires. நீங்கள் அக்கினி வழியாய் கடந்து செல்வீர்கள். But one thing is certain, that I will be with you. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். He will never leave you, never forsake you. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. Let's all read Exodus chapter 14 verse 28 and 29. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. எல்லாரும் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள், அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. People of God, this is the time where God called Moses to bring the people of Israelites out of the Egypt. இந்த சமயத்திலே தான் ஆண்டவர் மோசேயிடத்திலே கட்டளையிட்டிருந்தார், எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை அழைத்து வர வேண்டும் என்று. And now Moses, the Bible statistics says 6+ million people have followed one man Moses. கிட்டத்தட்ட 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் மோசேயை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். And now they came to a place where they saw a giant Red Sea ahead of them. இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய செங்கடல் இருக்கிற இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். Pharaoh was chasing them with his chariots army. அவர்களுக்கு பின்பாக பார்வோனுடைய சேனை வந்து கொண்டிருக்கிறது. Now the Israelites in between Red Sea and Pharaoh. அவர்கள் செங்கடலுக்கும் பார்வோனுக்கும் இடையிலே சிக்கிக் They கொண்டிருக்கிறார்கள். got stuck in between problems. அதற்கு இந்த பிரச்சனைகளுக்கு இடையே சிக்கிக் They கொண்டிருக்கிறார்கள். got stuck in between. They don't know how to move further. They don't know how to go backward. அவர்களுக்கு முன்பாகவும் போக முடியல, பின்னாகவும் போக They முடியல. don't know how to turn right. They don't know how to turn left. வலது பக்கமும் போக முடியல, இடது பக்கமும் They போக were முடியல. completely helpless. அவர்களுக்கு எந்த உதவியும் இல்லை. They don't know even how to take one step further. எப்படி ஒரு அடி எடுத்து வைப்பது என்று தெரியல. And they begin to complain against Moses. மோசேயை நோக்கி அவர்கள் முறையிட ஆரம்பிக்கிறாங்க. Where is your God, Moses? உன்னுடைய தேவன் எங்கே மோசே? You told us, you promised us that God has a land of Canaan, milk and honey. இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் இருக்கிறது என்று தேவன் தான் அழைத்து வந்தாரே. எங்கே உன்னுடைய ஆண்டவர்? Where is the power of God? தேவனுடைய வல்லமை எங்கே? Look at, now we all going to die here. நாங்கள் இப்பொழுது இங்கே மரிக்க போகிறோம். And they said it is better for us to go back and serve Egyptians pagan idols than to serve a true living God. இப்படி கஷ்டப்படுவதற்கு பதிலா நாங்கள் மீண்டுமா எகிப்திற்கே திரும்பி போய் விடுவோம் என்கிறார்கள். Does God brought us thus far to die in this wilderness? இதுவரைக்கும் ஆண்டவர் அழைத்து வந்தது இந்த வனாந்தரத்திலே மரிப்பதற்காகவா? Moses, he doesn't know what to do. மோசேக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. Moses, he was carrying a heavy burden on his back. அவருக்கு பின்பாக ஒரு பெரிய பாரம் அழுத்திக் கொண்டிருக்கிறது. Nobody there to comfort Moses. அவரை ஆறுதல் படுத்த யாரும் இல்ல. Nobody there to wipe the Moses tears. மோசேயினுடைய கண்ணீரை துடைக்க யாரும் இல்ல. Because he was called to lead the people of Israelites into the land of milk and honey. ஏனென்றால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நேராக இவர் அழைத்து செல்ல வேண்டும். But now there is an unexpected problem they are facing. They got stuck in between Red Sea and Pharaoh. அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை, முன்பாக செங்கடல் பின்பாக பார்வோன் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். People of God, even in some time we see ourselves stuck in between a problem. நாமளும் அப்படித்தான் சில நேரங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையிலே சிக்கிக் கொண்டிருப்போம். We stuck in between Red Sea, we stuck in between Pharaoh. நமக்கு முன்பாக செங்கடல் போன்ற பிரச்சனைகள், பின்பாக பார்வோன் போன்ற சேனையின் பிரச்சனைகள். I don't know what to do. என்ன பண்றதுன்னு தெரியல. I can't even go further. There is a big giant Red Sea is there. இதுக்கு முன்பாக நான் செல்ல முடியாது, ஏனென்றால் எனக்கு முன்பாக பெரிய செங்கடல். I don't know what to do. I don't know whom to call. நான் யாரை அழைப்பது, என்ன செய்வது என்று தெரியல. Who will help me in this time of trouble? இந்த பிரச்சனையின் மத்தியில யார் எனக்கு உதவி செய்வார் என்று தெரியல. Who can see me in the time of problems? இந்த பிரச்சனைகளில் இருந்து என்னை யார் விடுவிப்பார் என்று தெரியல. People of God, the Bible says in Exodus chapter 14 verse 15, Moses, he began to cry.
இங்கே வேதம் சொல்லுகிறது மோசேயும் தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறார். Moses, he himself, he doesn't know what to do. மோசேக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. Just imagine yourself in your mind. நீங்கள் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 6+ million people got stuck in between the Red Sea and Pharaoh. 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் பார்வோனுக்கும் செங்கடலுக்கும் இடையே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். Pharaoh is chasing them to devour them, to take them to captive. பார்வோனுடைய சேனை அவர்களை அழித்து போட வேண்டும் என்று வந்து In the கொண்டிருக்கிறது. front there is a red giant, there is a big Red Sea is there. பெரிய செங்கடல் அவர்களுக்கு முன்பாக தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. Moses, he was crying. மோசே அழுது கொண்டிருக்கிறார். Moses, he began to ask questions against God. மோசே தேவனை நோக்கி முறையிடுகிறார், கேள்வி கேட்கிறார். God, why did you bring us this far? ஆண்டவரே, எதற்காக எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர்? Did you bring me this far to leave me? எங்களை கைவிடவா இதுவரைக்கும் அழைத்து வந்தீர்? Did you bring me this far to forsake me? எங்களை விட்டுவிடவா இதுவரைக்கும் அழைத்து You வந்தீர்? are a promise keeping God. நீர் வாக்குத்தத்தத்தை You are a நிறைவேற்றுகிற covenant keeping God. நீர் உடன்படிக்கை Do நிறைவேற்றுகிற தேவன். something in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்யும். The answer was very simple from God. ஆண்டவரிடத்திலிருந்து வந்த பதில் மிகவும் எளிமையானது. God said, go forward. ஆண்டவர் சொல்லுகிறார், முன்பாக முன்னேறி செல். Touch your neighbor and tell them, go forward. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முன்னேறி செல்லுங்கள். When you face trouble, go forward. பிரச்சனை வரும்போது முன்னேறி செல்லுங்கள். When you face persecutions, go forward. பாடுகள் வரும்போது முன்னேறி Do செல்லுங்கள். not stand there, go forward. நீங்கள் அதே இடத்துல நிற்க வேண்டாம், முன்னேறி Do செல்லுங்கள். not see the red giant, but move forward. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை பார்த்து கலங்க வேண்டாம், முன்னேறி The செல்லுங்கள். more you stand there, the more you go backward, but move forward. நீங்கள் அங்கேயே நிற்க வேண்டாம், பின்னாக போக யோசிக்க வேண்டாம், ஆனால் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். Most of the Christians, when they face a persecution, 2 questions they ask predominantly. பாடுகளை சந்திக்கும் கிறிஸ்தவர்கள் 2 கேள்விகளை கேட்கிறார்கள். Where is God? முதல்ல, தேவன் எங்கே? Where is God? தேவன் எங்கே? I'm facing this problem. Where is God? Where is God? பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், இங்கே தேவன் எங்கே I'm இருக்கிறார்? facing this trouble. If God was with me, why am I facing this trouble? ஒருவேளை தேவன் என்னோடு இருப்பாரானே எனக்கு இந்த பாடுகள் இருக்காது. And the second question Christians they always ask is, இந்த கிறிஸ்தவர்கள் கேட்கிற இரண்டாவது கேள்வி, where is God's miracle? தேவனுடைய அற்புதம் எங்கே? God's hand is a miracle working hand. Where is God's miracle in my life? அவருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம், அது எங்கே? It's been a long time I haven't seen a miracle in my life. பல காலங்கள் ஆகிவிட்டது என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பார்த்து, இது இன்னும் நடக்கவில்லையே. Moses had the same question in his mind. Where are you, God? மோசேக்கும் இதே கேள்விதான், ஆண்டவரே எங்கே இருக்கிறீர்? Where is your miracle, God? உம்முடைய அற்புதம் எங்கே? The answer is very simple. அங்கே பதில் எளிமையானது. Touch your neighbor and move forward. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முன்னேறி செல்வோம். யாராச்சும் 2 கரத்தை பிடிச்சு move forward. 2 பேர் 2 கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, முன்னேறி செல்வோம். அதே இடத்துல நிக்காதீங்க. Come on, move forward. அதே இடத்துல நிற்க வேண்டாம், நாம் தொடர்ந்து முன்னேறி Go செல்வோம். forward. நாம் போய்க்கொண்டே இருப்போம். Do not see the Pharaoh. பார்வோனை பார்க்க வேண்டாம். Do not see how big your problem is. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு பார்க்க But வேண்டாம். look at God. The God is more bigger than the problems. பிரச்சனைகளை விட பெரிய மிகப்பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார் Do என்பதை not பார்ப்போம். speak to the problems. Do not say to the God how big your problem is. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடவுளை பார்த்து, கடவுள் செங்கடல் இவ்வளவு பெருசுன்னு சொல்லாதீங்க, பார்வோன் இப்படி என்னங்க விரட்டுறான்னு சொல்லாதீங்க. அதற்கு பதிலாக செங்கடலை பார்த்து, என் தெய்வம் உன்னிலும் பெரியவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர் என்று உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. Move forward. முன்னேறி செல்வோம். Move forward towards your problem. உங்களுக்கு பிரச்சனையை நோக்கி நாம் போய் கொண்டிருப்போம். The interesting part is they cannot move forward because there is a great giant is ahead of them. அவருக்கு பிரச்சனை என்னவென்றால் அவங்க முன்னாடி பெரிய ஒரு தடை இருக்கிறது. But the answer is, God said, move forward and the Red Sea will be parted into 2. நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுதுதான் அந்த பிரச்சனை இரண்டாக பிளந்து செல்லும். Let's read verse number 15. Exodus chapter 14 verse 15. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், Yes. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். Hallelujah. The answer is very simple. Go forward. Do not stand there. அந்த பதில் மிகவும் எளிமையானது. நாம் அங்கேயே நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டிருக்க வேண்டும். Every step when you move towards your problem,
God will manifest his power in your life. பிரச்சனையை நோக்கி நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் தேவனுடைய வல்லமை செயல்பட்டு கொண்டே இருக்கும். And now Moses he stretched out his staff towards the Red Sea. இப்பொழுது மோசே தன்னுடைய கோலை எடுத்து செங்கடலை நோக்கி நீட்டுகிறார். The Red Sea that never parted before in the history. இதுவரைக்கும் அந்த செங்கடல் அப்படி பிரிந்தது கிடையாது. Now when he stretched out, when the people of Israelites, when they marched towards the Red Sea, the problem parted into two. இப்பொழுது மோசே அந்த கோலை நீட்டும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நோக்கி செல்லும் பொழுது செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. And the Bible says they parted into two, like a right side and left side they stood still like a wall. அது பிளந்த உடனே இருபுறமும் பெரிய ஒரு சுவரை போல நிற்கிறது. And all the 6+ million people they walked on a dry ground like a concrete ground. அந்த 60 லட்சம் ஜனங்களும் ஒரு வெட்டாந்தரையிலே நடந்து போகிறார்கள். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them problems will be parted into two. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் இரண்டாய் பிரிந்து போகும். Your Red Sea will parted into two. உங்களுக்கு இருக்கிற அந்த செங்கடல் எல்லாம் பிரிந்து போகும். The Egyptians that you see today you will never see again in your life. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள். Hallelujah. Hallelujah. The people of Israelites they walked on a dry ground. 6+ million people. கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து செல்கிறார்கள். And now when they passed the Red Sea, அவர்கள் அந்த செங்கடலை தாண்டி சென்றவுடனே when they looked back, அவர்கள் திரும்பி பார்த்தபோது they couldn't even able to see a single Pharaoh, single Egyptians. எந்த ஒரு எகிப்தியனையோ எந்த பார்வோனையோ அவர்கள் பார்க்கவில்லை. Everybody they drowned in the Red Sea. எல்லாரும் அந்த செங்கடலிலே மூழ்கி போனார்கள். The same Red Sea that gave them away, the same Red Sea drowned all the enemies out. எந்த செங்கடல் அவர்களுக்கு வழியை கொடுத்ததோ அதுவே அவர்கள் எதிரிகளையும் அழித்து போட்டது. Touch your neighbor and tell them the Egyptians that you see today, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பார்க்கிற எகிப்தியர்கள் you will never see again. இன்று காணும் அந்த எகிப்தியரை பார்க்க மாட்டீர்கள். You will look for the people who contend with you. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிற அந்த ஜனங்களை பார்க்கலாம். You will look for the people who is looking to devour you. ஒருவேளை உங்களை எதிராக இருக்கிற ஜனங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். But you will not find them. இனிமேல் அவர்களை பார்க்க போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. தமிழ் வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களோடு கூட போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். பக்கத்துல பார்த்து ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, you will look for the people who contend with you but you will not find them. உங்களோடு போராடினவர்களை நீங்கள் இனி தேடியும் பார்க்க மாட்டீர்கள். That was the last time the people of Israelites saw the Pharaoh. அதுதான் எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனை கடைசியாய் பார்த்தது. All the Pharaoh's chariots, soldiers, army, everybody they were drowned in the same Red Sea. பார்வோனுடைய முழு சேனை, அவனுடைய எல்லா போர் வீரர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். Hallelujah. Hallelujah. You will come out. நீங்கள் அதிலிருந்து வெளியே வருவீர்கள். You will not get stuck in this problem. நீங்கள் பிரச்சனையிலே சிக்கிக்கொண்டே You will not get stuck in this relationship. நீங்கள் இந்த உறவிலே சிக்கிக்கொண்டே You will not get stuck in this hospital. நீங்கள் மருத்துவமனையிலே சிக்கிக்கொண்டே You will not get stuck in this debts. நீங்கள் உங்களுக்கு கடனிலே சிக்கிக்கொண்டிருக்க You will come out. நீங்கள் அதிலிருந்து நிச்சயம் வெளியே வருவீர்கள். Touch your neighbor and tell them you will not get stuck, you will come out. நீங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சிக்கிக்கொண்டே இருக்க போகிறதில்லை, அதிலிருந்து வெளியே வர போகிறீர்கள். Move forward, move forward, move forward. நீங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்போம். முன்னேறி கொண்டே புறப்பட்டு போங்க. Move forward. Red Sea will be parted into two. புறப்பட்டு போகும் பொழுது செங்கடல் இரண்டாக பிளக்கும். Hallelujah. Hallelujah. And when you read the next chapter, Exodus chapter 15, அடுத்து யாத்திராகமம் 15 வாசிக்கும் போது, when they came out of the Red Sea, செங்கடலை விட்டு வெளியே வந்தவுடனே they came out singing and dancing God. அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டும் மகிழ்ந்து They came பாடிக்கொண்டு out வந்தார்கள். celebrating the work of God. தேவனை உயர்த்தி கொண்டாடி கொண்டு The வந்தார்கள். Bible says the Miriam, she was with her crew, with her choir, she was singing and dancing and glorifying the goodness of God. மிரியாம் அங்கே அவர்கள் எல்லோரும் ஜனங்களோடு சேர்ந்து இசைந்து பாடிக்கொண்டு துதித்துக் கொண்டு வருகிறார்கள். Hallelujah. Hallelujah. I think when Moses, when he moved further towards the Red Sea, மோசே அந்த செங்கடலை நோக்கி முன்னேறி செல்லும் பொழுது, நான் நினைக்கிறேன், இது வேதத்துல இல்ல, நான் நினைக்கிறேன் பர்சனலா, நான் இதை படிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்க்கிற மோசே செங்கடலுக்கு முன்பதாக கோலை நிப்பாட்டி அவர்களோட கூட்டத்தோடு கூட பிரச்சனைக்கு முன்பதாக நடக்கும் பொழுது இப்படிதான் பாடியிருப்பார், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை எந்த பிரச்சனைக்கு நேரம் ஹாஸ்பிட்டல்ல வலியோடு கடன் பிரச்சனையில் இருக்கும்போது ஏதாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செங்கடலை பார்க்கும்போது பார்வோனை பார்க்கும்போது
என் தேவன் எனக்காய். அவர் செங்கடலை பிளக்கிற தெய்வம், அவர் பார்வோனை மூழ்கடிக்கிற தெய்வம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத செங்கடல் பிளப்பார், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வநானியே உம்மை ஆராதிப்பேன். Hallelujah. David he says, God, you brought me through fire, you brought me through water. Now you have brought me to the land of abundance. அக்கினியின் வழியாய் நடத்தி வந்தீர், தண்ணீரின் வழியாய் நடத்தி வந்தீர், இப்பொழுது செழிப்பின் இடத்திற்கு கொண்டு The வந்திருக்கிறீர். second one, fire. இரண்டாவது அக்கினியின் The first one, வழியாய். God led you through waters. முதலிலே தண்ணீரின் வழியாய் நடத்தி வந்தார், இரண்டாவது அக்கினியின் வழியாய் நடத்தி வரும். Fire does two things in your life. அக்கினி இரண்டு காரியங்களை செய்யும். Fire separates you and fire purifies you. அக்கினி உங்களை உடைத்து போடும், அது உங்களை உருவாக்கும். People of God, in the time of Nebuchadnezzar, நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலே Shadrach, Meshach, Abednego, they refused to bow down to the golden image that Nebuchadnezzar had set up. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவர்கள் நேபுகாத்நேச்சாரினாலே வைக்கப்பட்ட அந்த பொற்சிலைக்கு வணங்க மறுத்தார்கள். They said, you may change our identity, you may change our name, you may change our language, but you cannot touch my faith that I have in Yahweh. எங்களுடைய அடையாளத்தை மாற்றலாம், பெயரை மாற்றலாம், எங்களுடைய உடையை மாற்றலாம், ஆனால் எங்களுடைய தேவனை மாற்ற முடியாது என்றார்கள். My favorite verse where Shadrach, Meshach, Abednego said, O King Nebuchadnezzar, we no need to answer you in this matter. எனக்கு மிகவும் பிடித்த வசனம் தானியேல் 3:16, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை என்கிறார்கள். My God is able to deliver me from the burning fiery furnace. என்னுடைய தேவன் இந்த அக்கினியிலிருந்து விடுவிக்க முடியும். Even if my God did not deliver me, ஒருவேளை ஆண்டவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் I will never bow down to your golden image. இந்த பொற்சிலைக்கு முன்பாக நாங்கள் வணங்க மாட்டோம். Let's read that verse. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். No matter what happens, I will never bow down. என்ன நடந்தாலும் நாங்கள் வணங்க மாட்டோம். No matter what you do to put us into trouble, but we will never bow down. எந்த பிரச்சனைக்குள்ளாய் நீர் எங்களை வழி நடத்தினாலும் நாங்கள் அதற்கு தலை வணங்க மாட்டோம். The Bible says Nebuchadnezzar's face becomes so furious. அங்கே நேபுகாத்நேச்சாருடைய முகம் கோபத்தில் பற்றி And he எரிந்தது. told them to make the fire 7 times stronger than usual. ஏற்கனவே இருந்ததை விட 7 மடங்கு அந்த அக்கினியை அதிகப்படுத்தினார். And Nebuchadnezzar king, he summoned the people to throw them, bind them and throw them into the burning fiery furnace. இந்த 3 பேரையும் கட்டி தூக்கி எறிய கட்டளை விதிக்கிறார். And the Bible says the people who carried Shadrach, Meshach and Abednego, அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை கொண்டு சென்றவர்கள் they were killed by the fire. அவர்களாலே அந்த அக்கினிக்கு பக்கத்துல போக முடியல, அவர்கள் பட்சிக்கப்பட்டார்கள். Now Nebuchadnezzar, he was sitting and he was carefully looking Shadrach, Meshach, Abednego, and he was expecting them to be burned up and die in the burning fiery furnace. நேபுகாத்நேச்சார் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ எரிந்து போக போகிறார்கள் என்று. He was looking carefully. மிகவும் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். Oh, now they will die. அவர்கள் அழிந்து போக Oh, போகிறார்கள். now they will die, maybe this moment, maybe this minute. இந்த நிமிடத்திலே அவர்கள் மரிக்க போகிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். But Nebuchadnezzar, he saw the 4th person in the midst of fire. ஆனால் அந்த அக்கினியிலே 4வது ஒரு நபரை நேபுகாத்நேச்சார் பார்க்கிறார். Touch your neighbor and tell them you are not alone. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தனியா இல்ல. You are not alone. நீங்கள் தனியா இல்ல. When you walk through waters, நீங்கள் தண்ணீரில் நடக்கும்போது, when you walk through fires, நீங்கள் அக்கினியில் நடக்கும்போது, there is a 4th person is next to you. உங்களோட 4வது ஒரு நபர் There is a 4th person is closing and covering and protecting you. அந்த 4வது நபர் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. You are not alone no matter what. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தனியாக இல்ல. No matter how the hard the situation is. உங்க பிரச்சனை எவ்வளவு பாடுகள் பெருசா, No matter how painful the situation is. அந்த வலிகள் நிறைந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி. Some neighbors are looking, you will die now. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் இப்பொழுது அழிந்து போகிறீர்கள் என்று Some relatives are looking, oh now he will
live in a poverty. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் அழிந்து போயிருவீர்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். But there is a fourth person in the midst of fire. ஆனால் அந்த அக்கினியின் நடுவே நான்காவது ஒரு நபர் இருக்கிறார். And now Shadrach, Meshach, Abednego, they came out of the fire without even a burning of smell. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவர்கள் மேல் கொஞ்சம் புகை கூட படாமல் வெளியே வருகிறார்கள். Not even their hair got burned. அவர்களுடைய தலைமுடி கூட எரிந்து போகல. Not even their garments smell like a smoke. அவர்கள் துணியிலிருந்து எந்த ஒரு புகையின் வாசமும் வரல. Touch your neighbor and tell them you will come out with a great testimony. பக்கத்துல பாருங்க, பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு பெரிய சாட்சியாய் வர போகிறீர்கள். You will not stay there, you will come out. நீங்கள் அப்படியே அக்கினியில் இருக்க போகிறதில்லை, ஒரு பெரிய சாட்சியாய் வர போகிறீர்கள். You will come out with a praise. ஒரு துதியோடு வர போகிறீர்கள். You and Nebuchadnezzar will see that God is protecting you. நேபுகாத்நேசர் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் தேவன் உங்களை பாதுகாக்கிறார் என்று புரிந்து கொள்வார்கள். Your enemies will see there is a fourth person inside your fire, burning fiery furnace. உங்களுடைய எதிரிகள் உங்களோடு நான்காவது ஒருவர் இருக்கிறார் என்று பார்க்க போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. The very interesting part here is அங்கே ஒரு முக்கியமான விஷயம், the Nebuchadnezzar character was changed as soon as they came out of the fire. இந்த மூன்று வாலிபர்களும் அக்கினியிலிருந்து வெளியே வந்தவுடனே நேபுகாத்நேச்சாருடைய குணம் மாறினது. Before he disrespected Shadrach, Meshach and Abednego. அதற்கு முன்பாக இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேல கோபப்பட்டு ஏளனமாய் அவர்களை பார்த்தார். He despised them. அவர்களை வெட்கப்பட செய்தார். Your God is not a powerful God. உங்களுடைய தேவன் வல்லமை உள்ளவர் அல்ல. Your God cannot do any miracle. உங்களுடைய ஆண்டவர்னால எதுவும் செய்ய முடியாது. Your God cannot come through in the burning fiery furnace and rescue you. அந்த அக்கினியிலே வந்து உங்களுடைய தேவன் உங்களை பாதுகாக்க முடியுமா என்று கேள்வி. You are in my control. நீ என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாய். But only Shadrach, Meshach and Abednego knows that God is in control of any situation. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தான் தெரியும் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். The mouth which disrespected Shadrach, Meshach and Abednego, எந்த வாயினாலே நேபுகாத்நேச்சார் அவர்களை ஏளனமாய் செய்தாரோ, now Shadrach, Meshach, Abednego, they came out of the fire. இப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியிலிருந்து வெளியே வந்தார்கள். And now King Nebuchadnezzar, hello Shadrach, he was hugging them. இப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து நண்பர்களே வாங்க என்கிறார். Hello Meshach. Hello Meshach. Hello Abednego. Hello Abednego. I see the God of Yahweh is standing on your side. யாவே தேவன் உங்களோடு இருக்கிறார். I see that God is protecting you. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார் என்று The same mouth that disrespected Shadrach, Meshach and Abednego, எந்த வாய் அவர்களை ஏளனப்படுத்தினதோ, now the same hand is covering them. அதே கரம்தான் அவர்களை அரவணைக்கிறது. Hello madam. Hello sir. That is how God will lift your head high. அப்படித்தான் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். Before Nebuchadnezzar cast them into the fire, that's what his reaction was. அப்படித்தான் முன்பாக அவர்கள் அக்கினிக்கு போடுவதற்கு முன்பாக அவர்களை ஏளனப்படுத்தினான். But after when they came out of the fire, ஆனால் அதற்கு அப்புறமாக he prepared the table before big banquet. அவர்களுக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தினான். And he honored them. அவர்களை கனப்படுத்தினான். And not only that, he declared to the whole Babylonian, the God of Shadrach, Meshach, Abednego is the true living God. அது மாத்திரமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று பாபிலோன் முழுவதும் ஆராதிக்க வேண்டும் என்று Clap your hands and glorify our Lord Jesus Christ. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நம்முடைய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்து. Hallelujah. You will come out of your problem. உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர போகிறீர்கள். You will come out of your fire. உங்களுடைய அக்கினியிலிருந்து வெளியே வர போகிறீர்கள். You will come out of your water. உங்களுடைய தண்ணீரிலிருந்து வெளியே வர போகிறீர்கள். When you come out, you will come out stronger. நீங்கள் வெளியே வரும்பொழுது பலமுள்ளவர்களாய் வர போகிறீர்கள். When you come out, you will come out with a great testimony. நீங்கள் பெரிய ஒரு சாட்சி உள்ளவர்களாய் வர போகிறீர்கள். When you come out, you will come out as a greater man than ever before. இதற்கு முன்பாக இல்லாத, எப்பொழுதும் இல்லாத வகையிலே புதிய மனிதனாய் சிறந்தவர்களாய் வர போகிறீர்கள். God will prepare the table before the presence of your enemies. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். And he will anoint your head with an oil. உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். And your cup will overflow. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. God, you brought us through fire. அவர் உங்களை அக்கினியின் வழியாய் நடத்தி வந்தார். God, you tested me through water. ஆறுகளின் வழியாய் உங்களை சோதித்தார். You have put some burden on my back. உங்கள் மேல் பெரிய பாரத்தை வைத்தார். But now you brought me to the place of abundance. ஆனால் இப்பொழுது செழிப்பான இடத்தை நோக்கி கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Let us all stand to our feet quickly. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ரேகா பஷாண்டல ரஹந்தனி மியாண்டனமா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, you have brought us through fire.
You have brought us through water. You have laid some burden upon my back. I walked stampering, I walked limping. But now you have brought me to the place of abundance. ரெண்டு கரங்களை உயர்த்தி இப்பொழுது எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். இப்பொழுது சாட்சி சொல்லுகிற இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். லிப்ரா ஷேட்டனமா ரகாட்டனமா ரிகோ லெரியாட்டனமா ஒரு நிமிடம் எடுத்து நல்ல அந்நிய பாஷையில பேசு. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எனக்காக செங்கடலை பிளக்கிறவர், எனக்காக முச்செடி நடுவுல தோன்றுகிறவர், எனக்காக அக்கினியில் நடுவுல தோன்றுகிற தெய்வம், என்ன பாதுகாக்கிறவர், என்னை மறைந்து பாதுகாக்கிற தெய்வம், நேபுகாத்நேசர் வாயினால சொல்ல வைக்கிற தெய்வம். எந்த வாய் உங்களை துன்புறுத்தினதோ, எந்த வாய் உங்களை அக்கினிக்குள்ள போட்டதோ, எந்த கரம் உங்களை அடித்ததோ, அதே கரம் உங்களை தூக்கி நிறுத்தும், அதே கரம் உங்களை ஹானர் பண்ணும். அதே வாய் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உன் கூட இது யாருனாலும் நடக்கிறது இல்ல, நான் கர்த்தர் தான் உன் மேல பார்க்கிறேன். லிப்ரோ ஷேட்டல ராமா காஞ்சனமா ஷேலரியாந்தனா. இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நடத்தின கரம் கர்த்தருடைய கரம். எத்தனையோ பேர் நிர்மூலமாகி விட்டாங்க, ஆனால் நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. கிருபை கிருபை. நல்ல அந்நிய பாஷையில பேசி கரங்களை தட்டி உடைய கரம் வேணும். என்னவித ப்ராப்ளம்ல நீங்க ஸ்டக் ஆயிருந்தாலும் God is bringing you out. கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார், கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அந்த பிரச்சனை, அந்த ஹாஸ்பிடல், அந்த மெடிக்கல், அந்த மாத்திரை, அந்த வலி, அந்த நெருப்பு, அந்த கல்லை வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. புறப்பட்டு போங்க, செங்கடல் புறப்பட்டு போங்க. அக்கினியிலிருந்து வெளியே வருவீங்க. லீபாராதி என் தெய்வன் எனக்கா ஏதாக்கிலும் செய்வார். அவர் வெளியே மாத்திரமல்ல அக்கினியிலும் வந்து என்னை பாதுகாக்கிற தெய்வம். Thank you Lord Jesus. தண்ணீரில் நடந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். அக்கினியில கடந்தாலும் அது உங்கள் மேல் புரளுவதில்லை, உங்களை அணுகுவதில்லை. ஒரு அக்கினி கூட உங்க முடிய கூட தொடாது. நீங்கள் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பீங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயம் இல்ல. பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் எல்லாரும் விழுந்து போவாங்க. கடைசியில நீங்க மாத்திரம் கம்பீரமா நிக்க போறீங்க. உங்களுடைய கொம்பு உயர போகிறது. புதிய கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். Thank you Holy Spirit. We love you Lord. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா புகழும் உடைய நாமத்துக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்
நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.